ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து இந்த இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, 2 வாரம் கழித்து தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்கிறாரு. 2 வாரம் ஏன் விஜய் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைலாக் அந்த இடத்துல வந்து தேவையில்லை அப்படிங்கிறது தான். அதை ரைட்டர் சொல்லியிருக்காங்க, சரி பேசிட்டார். ஆனால் அந்த டைலாக் சொன்னதால் விஜய்க்கு வந்து டேமேஜ் அப்படிங்கிறத வந்து ஏன் யோசிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் எவ்வளவோ பண்ணினாலுமே ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம வந்து இவங்கக்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான். ஆனால் காவேரி எதிரில் இருக்காங்க இல்லையா, காவேரி குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் விடும்போது அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சும்மா ஜாலியாக தான் பண்ணுறோம், காவேரிக்கு தெரிய வரும்போது அவள் ஹாப்பி ஆயிடுவா அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த டைலாக் வச்சதுக்காக என்ன ஒரு ரீசன் அப்படின்னு ஒன்றும் புரியல. ஏன் அப்படின்னா 2 வாரம் என்ன அவங்க வக்கீல் போனதுக்கப்புறம் தான் அவங்க கேட்குறாங்க என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு. அதுவே வந்து அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியல. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது மேட்ரு அந்த இடத்துல சிம்பிளாக போயிருந்திருக்கும். அவர் வந்து சொல்கிறேன்னு சொல்லாமல் என்ன சொல்லிட்டாரு, ஏன் 2 வாரம் கழித்து தெரியும் அப்படின்னு சொன்னோமே. 2 வாரம்னா அப்போ மைண்ட் செட்டு வேறு மாதிரி போகுது இல்லையா, அது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு சில ஒவ்வொரு அந்தந்த இடத்துல டச் பண்ணுறாரு இல்லையா, ஒவ்வொரு டைலாக் போட்டு, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது காவேரிக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி அடுத்தடுத்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நான்.